வணக்கம். சிவகாசியில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபயணம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும். பட்டாசு விபத்தில் தொழிலாளர்கள் உயிரை பாதுகாக்க விபத்தில்லா பட்டாசு உற்பத்தியை தொடங்க வேண்டும். விதிமுறைகள் ஆய்வு என்ற பெயரில் பட்டாசு தொழிலுக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஆய்வு செய்யப்பட்ட பட்டாசு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தொழிலாளர்கள் நலன் கருதி அவகாசம் வழங்கி மீண்டும் பட்டாசு ஆலைகள் திறக்க அனுமதிக்க வேண்டும். ஆலங்குளம் அரசு சிமெண்ட் ஆலை அருகில் அரசு போக்குவரத்து பணி முனை அமைக்க வேண்டும். டிஎன்சி முக்கு ரோட்டில் 30 ஆண்டு கோரிக்கையாக இருந்து வரும் புதிய பஸ் நிலையம் அமைக்க வேண்டும். சிவகாசியில் இருந்து ஆலங்குளத்திற்கு கூடுதல் பஸ் ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாயல்பட்டி பஸ் நிறுத்தத்தில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபயணம் தொடங்கியது. பயணத்தில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய துணை செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபயணம் சக்திவேல் நகர், மண்குண்டாம்பட்டி முக்குரோடு, எட்டக்காம்பட்டி, எதிர்கோட்டை, உப்புப்பட்டி, கள்ளமநாயக்கன்பட்டி, ஆலங்குளம் முக்குரோடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வழியாக நடைபெற்றது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் காளிராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.